தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நட்புடன் நடராஜன். ஒரு செல்வந்தர் ரோட்டில் போயிட்டுருக்காரு. 2 வழிப்போக்கர்கள் நிற்கிறாங்க. ஐயா, எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, எங்களுக்கு பிழைக்கிறதுக்கு வழி இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த செல்வந்தர் அந்த 2 பேரையும் கூட்டிகிட்டு வராரு. ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு அதில் காட்டுறாரு. இதில் உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நிலப்பரப்பை நீங்கள் எடுத்து சாகுபடி செஞ்சுக்கலாம். இதில் கடைசி விளைஞ்சி முடிஞ்சு தானியங்கள் நீங்களே வியாபாரம் பண்ணலாம், எது வேணால் பண்ணிக்கோங்க. அதில் விளையிறதுலேருந்து 10% மட்டும் எனக்கு கொடுத்தா போகிறோம். அந்த 10% நீங்கள் என்னட்டு தேடி வந்து கொடுக்க வேணாம், புண்ணிய காரியங்களுக்கு பயன்படுத்துங்க, அன்னதானம் செய்யுங்க, இறை வழிபாட்டுக்கு பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிடுறாரு. இப்போ இந்த 2 பேரும் நிலத்தில் போதுமான அளவுக்கு ஓரளவுக்கு இவங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ அதை எடுத்துக்கிறாங்க. இதில் சாகுபடி பண்ணுறாங்க. அதில் ஒருத்தவர் காய்கறி வைக்கிறாரு, தானிய வகைகள் பண்ணுறாரு, விவசாயம் பண்ணுறாரு. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவர் உழைச்சிக்கிட்டே இருக்கார். அவர் மேலே மேலே வளர்ந்துட்டே இருக்கார். அதில் திரும்பி பணியாட்கள்லாம் வச்சு அவர் பெரிய லெவலில் முன்னுக்கு வந்துட்டுருக்கார். இதில் வருஷம் அந்த விளையிற தானியங்களில் 10% அன்னதானமும் இறை வழிபாட்டுக்கும் எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்காரு. இன்னொருத்தர் சோம்பேறித்தனமாக எந்திரிச்சு ஓரளவுக்கு பண்ணுறாரு, போதுமான அளவுக்கு எடுத்துக்கிறாரு. அவர் எடுத்துக்கிட்டு நம்ம எதுக்கு அவருக்காக கணக்காக கேட்க போகிறாரு, நம்ம கொடுக்குறதான்னு சொல்லிட்டு தேவையான அளவு கொடுக்குறாரு, மீதி அவரே வச்சுக்கிறாரு. கெட்ட பழக்கங்கள், குடிக்கிறது, வெளில போகிறது, இதுமாரி பழக்கங்களில் சரியான அளவுக்கு சாகுபடி பண்ணுறதில்ல. அவர் பெரிய முன்னேற்றம் எதுவும் அடையவே இல்லை. இன்னொருத்தர் நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கார். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த செல்வந்தர் வராரு. வந்துட்டு என்னப்பா ஆச்சுன்னு கேட்குறாரு. அதில் ஒருத்தர் 2 பேருக்கும் ஒரே அளவு தான் நிலம் கொடுத்தேன், ஏன் நீ மட்டும் இப்படி ஆகிட்ட அப்படின்னு கேட்டார். அவர் சோம்பேறித்தனத்தோட வெளிப்பாடு அப்படிங்கிறத உணர்ந்துக்கிறாரு. இன்னொருத்தர் நல்ல நிலைமைக்கு வளர்ந்துருக்காரு. செல்வந்தர் அவரை பார்த்துட்டு பாராட்டிட்டு போயிடுறாரு. இதில் யாருன்னா செல்வந்தருங்கிறவர் தான் கடவுள். இந்த நிலப்பரப்புங்கிறது கடவுள் நமக்காக கொடுத்துருக்கிற பூமி. அந்த வழிபோக்கனுங்கிறது நம்ம எல்லாரும் தான். நீங்கள் நேர்மையாகவும் புண்ணிய காரியங்களுக்கு செலவிட்டும் இறை வழிபாட்டோட நல்ல எண்ணங்களோட காலத்தை முழுசாக பயன்படுத்தினீங்கன்னா பெரிய லெவலுக்கு முன்னுக்கு வரலாம். இது இயற்கை, எல்லாமே உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்கான். இல்லை கெட்டது பண்ணிட்டு தப்பான வழிகளில் போயிட்டு இருந்தீங்கன்னா வீணாக தான் போகணும். இது இறைவன் கொடுத்த வரம். அதை நல்லபடியாக பயன்படுத்துறது நம்மளோட கடமை. நன்றி.